மன்னார் மறைமாவட்ட ஆயர் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள புலி தலைவர்கள் இலங்கைக்குள் ஊடுருவ முயற்சிக்கின்றனர் என்கிறார் மைத்திரிபால. விடுதலை புலிகளின் பிஸ்டல் குழு மற்றும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் மேஜர் ஒருவர் கைது என்கிறது காவல்துறை. தமக்கு தாமே குழி தோண்டி உயிரை மாய்த்துக் கொள்ளும் துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக ரணில் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய ஜோசப் ராயப்பு ஆண்டகை இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாரால் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெனீவா விவகாரம் சூடுபிடித்திருந்த காலப்பகுதியில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகள் சார்பில் வெளியிடப்பட்ட அமைப்புகளது அறிக்கைகள் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் நடந்திருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த செவ்வாய் நேரடியாக ஆயர் இல்லத்துக்கு விஜயம் செய்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இருவரே விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று ஆயர் அதிவணக்கத்துக்குரிய ஜோசப் ராயப்பு ஆண்டகை அழைக்கப்பட்டதாக வெளிவந்திருந்த தகவல்களை ஆயர் இல்ல தரப்புகள் உறுதிப்படுத்த மறுத்துவிட்டன. இறுதி யுத்த நடவடிக்கையின் போது உயிரிழந்த பொதுமக்களது எண்ணிக்கை சம்பந்தமான புள்ளி விவரங்கள் பற்றியே விசாரணைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகள் சார்பில் அனுப்பப்பட்ட மகஜரில் முதன்மையாக ஒப்பமிட்ட சிலரும் இவ்வாறு விசாரணை வளையத்தினுள் கொண்டுவரப்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை பயன்படுத்தி வெளிநாடுகளில் உள்ள விடுதலை புலி தலைவர்கள் இலங்கைக்குள் ஊடுருவ முயற்சிக்கின்றனர். இந்த முயற்சிக்கு நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி துணை போகின்றது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் சுகாதார அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டுக்கு முதலிடமா அல்லது அரசியலுக்கு முதலிடமா என்பதை ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானிக்க வேண்டுமென்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள மகாவலி கேந்திர நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணை விடயத்தில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி நாட்டை பற்றி சிந்திக்காது செயற்பட்டது. அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு அபகீர்த்தி கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அரசியலுக்கு அப்பால் சென்று நாட்டுக்கு முதலிடம் வழங்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுக்கவில்லை, அரசியலையே முதன்மைப்படுத்தியது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலி பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை ஒன்றுபடுத்தினார். இன்று வடபகுதியில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு மக்களுக்கான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. இவ்வாறானதொரு சமாதான சூழலில் எமது கடல் எல்லைக்கு அப்பாலுள்ள வெளிநாடுகளில் வாழும் விடுதலை புலி தலைவர்கள் இலங்கைக்குள் ஊடுருவுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதற்கு பாலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை விடுதலை புலிகள் பயன்படுத்துகின்றனர். அவ்வாறானதொரு சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டமைப்பினரோடு கைகோர்த்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் மே தினத்தை நடத்தியது. மே தினத்திற்காக கைபோர்ப்பதை விடுத்து நாட்டுக்கு முதலிடம் வழங்க வேண்டும், நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க ஒத்துழைக்க வேண்டும். எனவே கூட்டமைப்பினரை பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு கொண்டு வருவதற்கும் அதில் கலந்து கொள்வது செய்வதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னுரிமை வழங்க வேண்டும். அதை விடுத்து கூட்டமைப்பினரோடு கைகோர்த்து கொண்டு விடுதலை புலி தலைவர்கள் நாட்டுக்குள் ஊடுருவும் முயற்சிக்கு உறுதுணையாக செயற்படக்கூடாது என மைத்திரிபால தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தமக்கு தாமே குழி தோண்டி உயிரை மாய்த்துக் கொள்ளும் துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் என குற்றம் சுமத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் மன்றாடுவதால் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை, எனவே வீதியில் இறங்கி போராட்டங்களை ஆரம்பிக்கும் காலம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடை அப்துல் ஹமீத் வீதிக்கு விஜயத்தை நேற்று மேற்கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அங்கு குழுமியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க, கொழும்பு மாநகர சபை மேயர் முசம்மில், பிரதி மேயர் டைட்டஸ் பெரேரா, மேல்மாகாண சபை உறுப்பினர்களான ஃபைரோஸ் ஹாஜி, முஜிபுர் ரஹ்மான், பிரமீஸ் கோஸ்தா, மாநகர சபை உறுப்பினர்களான இக்பால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர், பங்கு சந்தையில் நிதி நிறுவனங்களில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றன, இவற்றோடு தொடர்புபட்டவர்கள் தொடர்ந்தும் அங்கு பணிபுரிகின்றனர். இவ்வாறானவர்களை வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் எதுவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை.
எதை செய்தாலும் மக்களுக்கு சலுகைகள் வழங்காமல் எதுவித நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நாட்டில் இன்று நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்கின்றன. பானும் பருப்பும் சாப்பிட முடியாத நிலைமை தோன்றியுள்ளது. பால்மா, சமையல் எரிவாயு அனைத்தும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளன. மின்சார கட்டணங்கள், நீர் கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. ஆனால் பொருட்களின் விலை ஏற்றத்துக்கு எதிரான சம்பளம் கிடைப்பதில்லை. மக்களின் வருமானம் குறைந்துள்ளது. மாத வருமானம் ரூபாய் 50,000 முதல் 60,000 வரை தேவைப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். ரூபாவின் மதிப்பிறக்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் விசேட அதிரடிப்படையினரை பயன்படுத்தி புதையல் தோண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. இவ்வாறு முழு நாடே அராஜக நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2000ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 14,257 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 2000 முதல் 2010ஆம் ஆண்டு வரையில் 27,003 சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக சிறுவர் அபிவிருத்தி மகளிர் விவகார அமைச்சு நேற்று சபையில் தகவல் வெளியிட்டது. இதேவேளை இந்த துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கான வேலை திட்டங்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தல் ஆகியன அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சபையில் தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகரவினால் எழுப்பப்பட்டிருந்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் அலுவலர்கள் பிரதி அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா இவ்வாறு தகவல் வெளியிட்டுள்ளார். சிறுவர்களின் பாதுகாப்பற்ற நிலைமை, பெற்றோரின் கவனக்குறைவு, பொருளாதார பலவீன நிலைமை, சிறுவர்களின் அறிவீனம், பெற்றோரின் விவாகரத்து நடவடிக்கைகள், பெற்றோர் கல்வி அறிவின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அதேபோன்று கல்வி மட்டம் குறைதல், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இணையதளங்கள், மதுபானம், போதை வஸ்து உபயோகம், தனிமைப்படுத்தப்பட்டிருத்தல், சிறிய சூழலில் அநேகர் இணைந்து வாழ்தல், பாலியல் ஊக்குவிக்கும் வகையில் நவீன சமூகத்தில் பலதரப்பட்ட விடயங்களை உருவாக்கல், பெற்றோர் அதிக நேரத்தை தொழிலுக்காக செலவிடுதல் உள்ளிட்ட காரணங்களாலேயே பெண்களும் சிறுமிகளும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படும் நிலைமை உருவாகியுள்ளது. இதனை தடுப்பதற்கென பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் ஆபாச இருவட்டுகள், விற்பனை நிலையங்களை சுற்றி வளைத்தல், இணையதளமூடாக இயங்கி வருகின்ற ஆபாச தளங்களை தடை செய்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்கள் தற்போது அமுல்படுத்தப்படுகின்றன. அதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுத்தல், குற்றவாளிகளை நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் பிஸ்டல் குழு மற்றும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் மேஜர் ஒருவர் வவுனியா காவல்துறையின் ரோந்து பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். ஜீவன் என அழைக்கப்படும் 28 வயதான சுப்பையா கிருஷ்ணகுமார் என்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். வவுனியா காவல்துறை நிலையத்துக்கு எதிரில் சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்ட இந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த காலத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தான் புலிகளின் பிஸ்டல் குழுவில் இருந்த போது 3 இராணுவத்தினரையும் 3 காவல்துறையினரையும் சுட்டுக் கொண்டதாகவும் தனது உத்தரவின் பேரில் நந்திக்கடல் பகுதியில் பெருந்தொகையான ஆயுதங்கள் புதைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் குறித்து வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய சேமிப்பு வங்கி த பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்தமை குறித்து அந்நிய செலாவணி மற்றும் காப்பீட்டு பத்திர ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சர்வதேச நிதி சம்பந்தமான சிரேஷ்ட அமைச்சர் சரத் அமுனுகம நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய சேமிப்பு வங்கி த பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்ய தயாராகி வருவது குறித்து ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் திரைசேரியின் செயலாளர் இதுகுறித்து வங்கிக்கு அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் எதிர்காலத்தில் நடைபெற மாட்டாது. அத்துடன் தேசிய சேமிப்பு வங்கியின் பணிப்பாளர் சபைக்கும் இதுபற்றி தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபத்தான நிலைமைக்கு செல்லாதபடி சேமிப்பு வங்கியாக செயற்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மற்றும் காப்பீட்டு பத்திர ஆணைக்குழுவின் தலைவர் திலக் கருணாரட்ன தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார். இந்த விசாரணைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டால் குற்றவாளி குறித்து தீர்மானம் எடுக்கப்படும். வீழ்ச்சி அடைய இருந்த செலான் மற்றும் த பினான்ஸ் நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் குழப்பமடைய தேவையில்லை. இதுகுறித்து ஜனாதிபதி திரைசேரியின் செயலாளருக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்.
வங்கி மற்றும் நிதி பணிகளை தவிர வேறு நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் சரத் அமுனுகம மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.